நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப அபி நம்ம ராகவ விட்டு பிரிஞ்சு போயிடலாம். நம்ம இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. ராகவ் கிட்ட சாரி அப்படின்னு சொல்லி எழுதிலாம் ஒட்டி மன்னிப்புலாம் கேட்கறாங்க. ஆனா எதுவுமே ராகவும் பேசவே இல்ல. ஆனா ராகவுக்கு அபி மேல இப்ப கோவமே இல்ல. ஆனா அத புரிஞ்சுக்காத நம்ம அபி வந்து இப்ப அவங்க அம்மா, அப்பா வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ யாரு அழைச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முரளி தான் அழைச்சுக்கிட்டு போறாப்ல. நம்ம பாட்டி தான் முரளிய கொண்டு போயிட்டு அபிய அவங்க அப்பா, அம்மா வீட்ல விட்டுட்டு வர சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. நம்ம ராகவ் இத கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாப்ல. "அவள எதுக்கு அவரோட அனுப்பி வச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நேரா உடனே அவங்க அபி அப்பா, அம்மா வீட்டுக்கு தான் நம்ம ராகவும் போறாங்க. போனது மட்டும் இல்லாம, "அபிகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லி தனியா ரூமுக்கு அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "நீ ஏன் இங்க வந்து சொல்லாம, நீ கிளம்பி என் கூட உடனே வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அபி இருந்துகிட்டு, "இல்ல, நீங்க என்கிட்ட அன்பா பேசவே மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட அன்பா பேசினா தான் நான் உங்க கூட வருவேன்" அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. உடனே நம்ம ராகவ் நம்ம அபியோட கைய பிடிச்சுக்கிட்டு, "நீ இல்லாம என்னால அங்க இருக்க முடியல. நீ பேசுறத கேட்காம என்னால இருக்க முடியல. அதனால நீ என் கூடயே வந்துரு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்படி பேசுனதுக்கு அப்புறம் அபி சும்மா இருப்பாங்களா? உடனே நம்ம ராகவ் கூட கிளம்பி போயிடுவாங்க. இதுதாங்க அப்கமிங்ல நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.